கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், சென்னை அதிக அளவு கான்கிரீட் காடுகள் அப்படின்னு கூட வர்ணிக்க முடியும். கிரவுண்டுக்கு போறது, ஒரு ரிப்போர்ட்டரா கிரவுண்டுக்கு போறது எந்த அளவுக்கு இந்த வெப்பநிலையில கஷ்டமா இருக்கு? அரசியல் கட்சிகள் வழக்கமா தண்ணீர் பந்தல் அமைப்பாங்க, அந்த மாதிரியான அணுகுமுறைகள் ஏதாவது தொடங்கப்பட்டிருக்கா? மக்களுக்கு ஏதாவது இது போன்ற தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியல் கட்சிகள் செய்வாங்க, அந்த மாதிரி களத்தில் பார்க்க முடியுதா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? தேவப்பிரியன், நம்ம தினந்தோறும் செய்திகள் சேகரிப்பதற்காக நம்ம வெளியில இருக்கோம், ஃபீல்டில் இருக்கோம். குறிப்பா இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலேயே இந்த கோடையுடைய வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்னும் மே மாதம் தான் கத்திரி வெயில் சொல்லக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம் அந்த நாட்கள்ல மே 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அதிக வெயில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சென்னையை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக ஹீட் வேவ்ஸ் சொல்லக்கூடிய வெப்ப அலைகள் வீசியது. ஆனால் இன்று அது சற்று குறைந்திருக்கிறது. இருப்பினும் காலை 8 மணி முதலே இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருப்பதனால முதியவர்கள், பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியில் வர வேண்டாம், தேவையின்றி அப்படிங்கிறது மருத்துவருடைய அறிவுரையா இருக்கிறது. குறிப்பா நீங்க கேட்டது போல அரசியல் கட்சியினர் தொடர்ந்து இது போன்ற கோடை காலங்களில் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் உள்ளிட்டவையெல்லாம் அமைக்க வலியுறுத்துவாங்க. அந்த வகையில் நேற்றைய தினம் கூட அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பந்தலை திறக்கும்படி அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல திமுகவும் ஒரு புறம் அந்தந்த பகுதியில் கூடிய மாவட்ட அமைப்புகள் இந்த தண்ணீர் பந்துகளை திறந்து வராங்க. மருத்துவர்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதியவர்கள், அதே போல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் தேவையின்றி வெளியில வர வேண்டாம். எந்த அளவுக்கு ஒரு அதிக மழை, குளிர் எவ்வளவு மனித உயிருக்கு ஆபத்தோ அதை விட கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த வெயில். குறிப்பாக இந்த வெயிலின் தாக்கத்தால் பல்வேறு ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இதய நோயாளிகளாக இருந்தாலும், அது சரும நோய்களாக இருந்தாலும், அதே போல முதியவர்களுக்கு பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெயிலின் தாக்கம் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடல் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால இந்த கடந்த 3 நாட்களாக ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்ப அலைகள் அதிகமாக வீசியது. இந்த வெயிலின் தாக்கம் ஏறக்குறைய ஜூன் மிட் வரைன்னு சொல்லக்கூடிய ஜூன் 15ஆம் தேதி வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில வெப்பத்துடைய அதிக தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய மே 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 29ஆம் தேதி வரை நீடிக்கும். எனவே இதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையின்றி வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. தேவப்பிரியன், தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. வெப்பநிலை மிக அதிக அளவுக்கு பதிவாகக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது. தொடர்பான கள தகவலை கொடுத்தையும் அனைவருடைய தகவலுக்கும் நன்றி.